ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழ்நாடு வாட்டர் அத்தாரிட்டி, வெட்லேண்ட் அத்தாரிட்டி, 8 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு வெட்லேண்ட் அத்தாரிட்டி உருவாக்கி என்னையா பண்றீங்க? எதுக்கே சம்பளம் வாங்குறீங்க? எப்படி அவங்களுக்கு எல்லாம் சாப்பிட முடியுது? உங்களால சாப்பாடு இறங்குதா? உங்களால எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, எவ்வளவு பெரிய வேலை உங்களுக்கு. தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் 42,000 ஏரி இருந்தது. இன்னைக்கு வெறும் 27,000 ஏரி தான் இருக்கு. 15,000 ஏரி காணல, போயிடுச்சு. இருக்கிற 27,000 ஏரியாவது காப்பாற்றணும். அதுல 26,800 ஏரி தான் 5 ஏக்கருக்கு மேல உள்ள ஏரிகள். அத்தனை ஏரிகளும் நீங்க நோட்டிஃபை பண்ணுங்க, வரையறை செய்து நீங்க நோட்டிஃபை பண்ணீங்கன்னா அந்த ஏரி காலங்காலமா காப்பாற்றப்படும். காலங்காலமா காப்பாற்றப்படும். யாருமே அதில் ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. இந்த பள்ளிக்கரணையில நாளைக்கு நோட்டிஃபை பண்ணிட்டா குப்பையா கொட்ட முடியாது, கழிவு நீரை கொட்ட முடியாது, குப்பையை எரிக்க முடியாது, பில்டிங் உள்ள கட்ட முடியாது, ரோடு போட முடியாது. அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். இதுதானே வேணும். அதனால இதையெல்லாம் தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் என்று முதல் கட்டமாக கையெழுத்து இயக்கம் நாங்க அமைதியா பண்றோம். முதல் கட்டமா. அடுத்தடுத்து நிறைய போராட்டங்கள் செய்யாத வரைக்கும் போராட்டங்கள் கடுமையா இருக்கும், நிறைய இருக்கும். நாங்க யாரை பத்தியும் கவலைப்படுற நிலையில இல்ல. எவ்வளவு பெரிய கட்டுமானங்கள் நிறுவனம் வந்தாலும் சரி, எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. எங்களுக்கு எங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்பாற்றணும், பாதுகாக்கணும், காலங்காலமா காப்பாற்றுவது இது எங்களுடைய கடமையா நாங்க பாக்குறோம். இது தொடர்ந்து எந்த எவ்வேறு வழியினாலும் நாங்க அரசியல் ரீதியா, சட்ட ரீதியா என்னென்ன விதமான அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்கணுமோ அத்தனையும் நாங்கள் செய்வோம். இயற்கை சூழல் பாதுகாப்பு. இந்த பசங்க எதுக்கு வந்திருக்காங்க? இந்த பொண்ணு எதுக்கு வந்திருக்கு? குழந்தை நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்க கூடாது. வளைஞ்சிச்சுன்னா நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லாத சென்னை வேணும். குழந்தை வந்திருக்காங்க. இதுதான் இவங்களுக்காக தான். இன்னைக்கு நம்ம அவங்களுக்காக குரல் கொடுத்தா நாளைக்கு அவர்கள் பாதுகாப்பாக வாழ்வார்கள், நீர் பிரச்சனை இல்லாம வாழ்வார்கள். இதுதான் நமக்கு இன்னைக்கு அவசியமானது. அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தாருங்கள். பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தாருங்கள். நீங்க எல்லாமே கையெழுத்து இயக்கம், கையெழுத்து போடுங்க. இந்த கையெழுத்து நீங்க போட்டதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கும் துறை சம்பந்தமான அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு எடுத்துட்டு போவோம். அடுத்தது இப்ப இங்க டீனரில் நம்ம பிரச்சாரம் பண்ணிருக்கிறோம். அடுத்து பள்ளிக்கரணையில பிரச்சாரம் பண்ணும். சட்டமன்றத்தில் நம்ம எம்எல்ஏ ஸ்ட்ராங்கா பேச போறாங்க. எப்படி பேசணுமோ பேசுவாங்க. விட போறது இல்லை. 23 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப விடமோ? இப்ப விட்டு போறோமா? அப்ப யாருமே இல்ல, யாரும் எங்களை கேட்கல. இந்த அதிகாரம் எல்லாம் யாரும் இல்ல, இந்த அத்தாரிட்டி எல்லாம் யாரும் அப்ப அமைக்கல. அப்பவே நாங்க கேட்டு இருக்கிறோம். 2003 5000 இளைஞர் வச்சு பள்ளிக்கரணை காப்பாற்றணும் பண்ணி போன வருஷம் 2000 கோடி ரூபாய்க்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு அனுமதி கொடுத்தாங்க. பாத்தீங்களா? பிரிகேட் கம்பெனின்னு. பிரிகேட் எல்லாம் அது உள்ள எல்லாம் பள்ளிக்கரணை சவுத்தமிழ் உள்ள 2000 கோடிக்கு அடுக்குமாடி. நாங்களாம் சட்டம் போட்டோம், கேஸ் போட்டது எல்லாம் போட்டு இப்ப கோர்ட்ல ரத்து பண்ணிருக்காங்க. யார் அனுமதி கொடுத்தா? சிஎம்டிஏ. சிஎம்டிஏ தலைவர் யார்? அப்போ விஞ்ஞானி. சுற்றுச்சூழல் மட்டும் இல்லப்பா, நீரியல், சுற்றுச்சூழல், கட்டுமானம், நகர்ப்புற கட்டுமானம், அத்துணை விஞ்ஞானி சேகர் பாபு. அப்போ இதுல இன்னொன்னு வேடிக்கை என்னன்னா, சுற்றுச்சூழல் தமிழ்நாட்டில் ஒரு சுற்றுச்சூழல் துறை ஒன்று இருக்கு, என்வாயன்மெண்ட் மினிஸ்ட்ரி. அவங்க அனுமதி இல்லாம அங்க கட்ட முடியாது. தலையெழுத்து அவங்களும் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவ? நீ கோயிலுக்கு போனா. அதனால இதை நீங்கள் எல்லாமே மக்களிடம் எடுத்து சொல்லுங்க. மீடியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில இங்க வந்திருக்கீங்க, இவ்வளவு ஆர்வமா வந்திருக்கீங்க. ஏன்னா உங்கள் வழிதான் இந்த நம்முடைய இயற்கை வளங்களை நாம் பாதுகாக்க முடியும். அதனால இந்த விஷயம் உங்களிட நான் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன், ஊடகத்தில் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். நாம் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாப்போம், பாதுகாப்போம், பாதுகாப்போம். இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நாம் பாதுகாப்போம். சென்னையின் உயிர் நாடி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து பாதுகாப்போம். இயற்கை வளம் இல்ல, இயற்கை மூலதனம். இன்வெஸ்ட்மெண்ட், இது நேச்சுரல் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த ஃபியூச்சர். இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இது, இவங்களுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இது. அதனால இதை நாம் எப்படி பண்ணாலும் இதை நாம் பாதுகாத்து ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள்.
இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் மேடையில் இருக்கின்ற அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகின்றேன்.